எத்தனை வருஷமா ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க? இது என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காதா? அப்படின்னு நினைச்சு நீங்க அழாத நாளே இல்லையா? கவலைப்படாதீங்க. இந்த ஆடி மாசம் முதல் வாரத்துல உங்க கண்ணீரை துடைக்கவே முருகப்பெருமான் காத்துட்டு இருக்கார். அவர் மனச குளிர வைக்க ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு ரகசிய வழிபாடு இருக்கு. இத செஞ்சா நீங்க கேட்டது அப்படியே கிடைக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க இத முழுசா கேளுங்க. நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ள யார்ட்டையும் சொல்ல முடியாத ஒரு பெரிய பாரம் இருக்கும். தீராத கடன் தொல்லையோ, கல்யாண தடையோ, இல்ல நல்ல வேலை கிடைக்கலையோ. முருகா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு நாம பலமுறை சண்டை போட்டிருப்போம். ஆனா அப்பா எப்பவும் பிள்ளைங்களை கைவிட மாட்டார். இந்த ஆடி முதல் வாரம் உங்க வேண்டுதலை அவர் முன்னாடி வைக்கிறதுக்கான மிகச் சரியான நேரம். இந்த பூஜையை எப்படி செய்யணும்னு ரொம்ப சுலபமா சொல்றேன், கேட்டுக்கோங்க. காலையில குளிச்சு முடிச்சிட்டு உங்க சாமி அறையில ஒரு சுத்தமான தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டுல கொஞ்சமா பச்சரிசியை பரப்பி வைங்க. அதுக்கு மேல ஒரு சின்ன மண் அகல் விளக்குல நெய் ஊத்தி தீபம் ஏத்துங்க. முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச செவ்வரளி பூ ஒண்ணே ஒண்ணு. அதை அந்த விளக்கு பக்கத்துல வைங்க. கூடவே அவருக்கு நெய்வேத்திய அந்தி மாலை 6 கற்கண்டு மட்டும் வைங்க. அவ்வளோதான், பூஜை தயார். இப்போ கண்ணை மூடிக்கிட்டு எந்த கடினமான மந்திரமும் சொல்ல வேண்டாம். உங்க அப்பா கிட்ட எப்படி உரிமையா அழுது கேட்பீங்களோ அப்படி உங்க கஷ்டத்தை சொல்லி, முருகா இதை நீதான்பா சரி பண்ணணும் அப்படின்னு மனசார கேளுங்க. அந்த ஆறுமுகன் கண்டிப்பா உங்க கஷ்டத்தை தீர்த்து வைப்பார். முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல சீக்கிரமே நல்லதே நடக்கும். ஓம் முருகா.